ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் ஜும்மா தொழுக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே நியர்பை ஒரு மசூதி இருக்குது. அங்கே வந்து லாஸ்ட் டைம் நானும் என்னோடய ஃப்ரெண்டு காதர் சேட் அப்படின்னு சொல்லி என்னோடய நண்பர் இருக்காப்புல, ஃப்ரெண்டு மாப்பிள்ளை மச்சான் எல்லாம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனும் நானும் தான் ஒரு டைம் வந்து இங்கே தொழுகை வந்தோம், ஜிம்மா தொழுகைக்கு ஃபஸ்ட் டைமு. அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் டைம் நான் வந்து இந்த பள்ளிக்கு போகிறேங்க தொழுகிறதுக்கு. இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குங்க. ஸ்ரீராம் நகர், அபிராமி நகர் எப்போவுமே இங்கே சைலண்ட்டாக இருக்கும் ஏரியா. ஒரு நம்ம எப்போ வந்தாலுமே இங்கே ஒரு இந்த அமைதி இருக்கும் இந்த ஏரியாவை பொறுத்தளவில். நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் ரோடு நல்லா தோன்றுறது, அந்த தோன்ற ரோடை போடுற எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? லெஃப்ட் சைடு மட்டும் பார்டர் மட்டும் போடுவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடை விட்டுருவாங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இங்கே இருக்கும். இங்கே இந்த பிரச்சனை தான். இந்த ஏரியா பாருங்கள், வால்பாறை ஊட்டியில் கூட அவ்வளோ பெண்டு இருக்காது போல், அந்தளவுக்கு பெண்டு. ஸ்ரீநகர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்ரீநகர் பிரதான ரோடு பார்த்துக்கோங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம லெஃப்ட்டு எடுத்தோம்னா, லெஃப்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லைங்க, லெஃப்டில் ரைட்டான்னு தெரில, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. பட்டு ரூட்டு கரெக்டு தான். ஃபைனலி நம்ம வந்து அந்த மசூதிக்கு நேராக வந்துட்டோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வரணும் அந்த மசூதி. கார் பார்க்கிங் எனக்கு கிடைக்குமா வேறு தெரியல, இன்றைக்கி ஃப்ரைடேனால். அதனால் நியர்பை எங்கே கேப் இருக்கோ அங்கே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் பார்க்கிங் எப்படி இருக்குன்னு. கார்த்தி பாலிகிளினிக், இதுக்கு அடுத்து தான் நம்மளோட மசூதி லொக்கேட் ஆகிருக்குங்க. இங்கே பாருங்கள், கார் 2 சைடு கார், ஆட்டோ எல்லாமே நிற்கிது. இங்கே பாருங்கள், மஸ்ஜிதுல் நூர். ஓகே, எங்கே கேப் இருக்கோ போட்டுக்கலாங்க. சரி, நான் தொழுகை போயிட்டு வந்துட்டு வரேங்க.